எல்லாருமே ஆளுங்கட்சி வர்ற வரைக்கும் நடத்துக்கிறது பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு அரசுடைய பணத்துல தான் நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. தமிழக வெற்றி கழகம் தான் நம்மளுடைய நிர்வாகிகளுடைய பங்களிப்போட நம்மளுடைய நிர்வாகிகள் சொந்தமா சொந்த பணத்துல வெறும் மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் கிடையாது, நகர நிர்வாகிகள் மட்டும் கிடையாது. அந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வார்டு பொறுப்பாளருடைய பங்களிப்பு இருக்கணும். நிகழ்ச்சி அமைச்சர் தலைமையில் நடக்குது. ஒவ்வொரு வார்டு பொறுப்பாளரும் தங்களால் முடிஞ்ச உதவியை இந்த தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா அவங்க வார்டு மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் எல்லாரும் சேர்த்துதான் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி. கடந்த மாதம் நடைபெற்ற அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு 630 பேர் கழக பொதுச்செயலாளர் 63 முன்னிட்டு 630 பேருக்கும் அந்த நிகழ்ச்சி வழங்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால கொடுக்க முடியாம போயிடுச்சு. விடுபட்டவங்க எல்லாம் மற்ற கட்சிக்காரங்க அப்படியே விட்டுருவாங்க, சார் முடிஞ்சு போச்சுமா அப்படியே இருக்கிற கையில கொடுத்து தான் சமாளிச்சிருவாங்க. ஆனா அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் பண்ணல. நம்மளுடைய நகர கழக நிர்வாகிகளும் அதோட முடிஞ்சு போச்சு இல்லை. இன்னைக்கு விடுபட்ட லிஸ்ட் போட்டு அதே பொருள், ஏன்னா நம்ம குக்கர் மாதிரி ஒரு வெளியில ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த குக்கர் வர்றதுக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆனதால தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 20 நாள் டைம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில கொஞ்சம் சில குறைபாடுகள்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து வெளியாளர் சொன்ன பரவாயில்ல, நம்ம நிர்வாகிகள் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் இடமளிக்காத வகையில நகர நிர்வாகிகள் எல்லாமே சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சீங்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்து 17வது வார்டு அஜித் தமிழ் வார்டு 17 புஷ்பாந்து மட்டும்தான். அடுத்து வந்து 9வது வார்டு ஆறாவதுக்கு நிர்வாகி வாங்கிட்டு போடுவாங்க. வாங்கிட்டு போற நிர்வாகி வந்து ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போற நிர்வாகி வந்து அங்கே கொடுத்து போட்டோ எடுத்தாங்க. இந்த மாதிரி பயனாளிகள் வராம இது பண்றவங்க அவங்க பயனாளிகளை கொடுத்துட்டு அந்த போட்டோ வந்து வந்துடுவீங்க. அடுத்து 11வது வந்து ரம்யா ஆனந்தனே அடியம்மா. அந்த பொருள் நிர்வாகிகளை கொடுக்க வேண்டியது அது வேண்டி வச்சிருக்கேன். இந்த சங்கதிக்கு வந்து நம்ம அப்பவே டைம் மிஷின் சொல்லிருந்தோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால டைம் மிஷின் அப்ப கொடுக்க முடியாம போயிடுச்சு. அவங்களுக்கு இப்ப டைம் மிஷின் கொடுக்கணும். பிஜி சொன்னா வேற யாராவது நிர்வாகிகள் இருந்தா நீங்களே வாங்க வந்து கொடுத்துடலாம். சரி